நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கிறேன். இந்த நாள் சண்டே ஸ்கூல் நடக்கிறதுனா அடுத்து கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரே பண்ணலாம். அப்பா பிதாவே அன்பாண்டிய நாளும் கொடுத்ததுக்காக நன்றி. என் சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என் டீச்சர், என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் என்னையும் பாதுகாத்துக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. பாஸ்டரையும் பாஸ்டர் ஃபேமிலியும் பாதுகாத்துக்கீங்க. இதுதான் நான் கேட்கிறேன். எல்லாமே நான் கேட்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாம். உள்ளாங்கான் விழுந்திட சர்வாயுதத்தோடு புறப்படு ஜெய வீரனா. உள்ளாங்கான் விழுந்திட சர்வாயுதத்தோடு புறப்படு ஜெய வீரனா. கட்டிக்கொண்டு நீதியமார் கவசம் பாதித்துக் கொண்டு சுவிசேஷத்தின் ஆயத்தம் பாடரச்சை விசுவாச கேடகம் சாத்தானை தடுக்கும். சத்தியம் கச்சை கட்டிக்கொண்டு நீதியமார் கவசம் பாதித்துக் கொண்டு சுவிசேஷத்தின் ஆயத்தம் பாடரச்சை விசுவாச கேடகம் சாத்தானை தடுக்கும். துப்பாக்கி டம் டம் பீரங்கி ரம்பம் எக்காலம் எதுவும் இல்ல. துப்பாக்கி டம் டம் பீரங்கி ரம்பம் எக்காலம் எதுவும் இல்ல. ரட்சிப்புனது தலைக்கவசம் மரணம் விடுவிக்கும் உயிர் கவசம். ஆவியின் பட்டயம் வேத வசனம் கையில் ஏந்தி மாறிடு அனுதினம். ரட்சிப்புனது தலைக்கவசம் மரணம் விடுவிக்கும் உயிர் கவசம். ஆவியின்
லெசன் ஒரு சண்டையை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்ன சண்டைன்னு இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்தி வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அப்பா நல்ல வேலை சில்ட்ரன், ஒரு வழியா அவங்க 2 பேர்த்தோட சண்டையை தீர்த்து வச்சுட்டேன், சமாதானம் பண்ணிட்டேன். ஆல்ரைட் சில்ட்ரன், நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க, என்ன டீச்சர் இன்னைக்கு சண்டைன்னு சொல்றாங்க, சண்டையா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க தானே? சில்ட்ரன், இன்னைக்கு சண்டையை பத்தி பேச போறோம். ஆனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போட்டுக்கிற சின்ன சின்ன சண்டை பத்தி பேச போறேன்னு நினைச்சீங்களா? நோ சில்ட்ரன், உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க அடிப்படி சண்டை போடுறீங்க அதுன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்லை சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம போரை பத்தி பேச போறோம். போர்ல என்னன்னு சில சின்ன சின்ன பிள்ளைங்க யோசிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய அண்ணன் அக்காவுக்கு தெரியும். போர்னா 2 கண்ட்ரி சண்டை போடுறது. ஒரு இவங்க தேசத்திற்காக நாட்டிற்காக அவங்களோட தனிப்பட்ட ஒரு இஷ்யூக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு வார். ஓகே, சம் பிக் திங்ஸ் ஹேப்பன், அது வார்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வார்க்கும் சண்டே ஸ்கூலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில்ட்ரன், இப்போ நம்ம யாரோட பிள்ளைங்க? நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. எஸ், ஆனா இது ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப எப்பொழுதும் நம்மளுக்கு சண்டை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட நம்ம எதிர்த்து நிற்கிறது தான் நம்ம செய்கிற போர், நம்ம செய்கிற யுத்தம். இதை பத்தி வேதத்துல என்ன எழுதிருக்கு பார்ப்போமா? ஆல்ரைட், வாங்க வேதத்தை பார்ப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 10 - 13 வரைக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் நம்மளுடைய போரை பத்தி என்ன சொன்னச்சுன்னு கேட்டீங்க தானே? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம பிரச்சனை குட்டி குட்டி பசங்களுடைய கண்ணுக்கு தெரியாத இருள், கண்ணுக்கு தெரியாத காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் போர். இதுக்கு நம்மளால அப்படியே போய் நின்று சண்டை போட முடியுமா? முடியாது சில்ட்ரன். நம்மளுக்கு தேவனுடைய உதவி தேவை, தேவன் நம்மளுக்கு தேவை. அதற்கு தான் தேவனுடைய ஆர்மர் ஆஃப் காட், சரியா, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கன்னு தேவன் சொல்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சர்வாயுத வர்க்கத்தில் முதலாவது வருவது என்னன்னு பார்க்கமா சில்ட்ரன்? எஸ், இட்ஸ் த பெல்ட் ஆஃப் ட்ரூத். பெல்ட் ஆஃப் ட்ரூத். தமிழ்ல சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத். சில்ட்ரன், பெல்ட் என்னதுக்கு பயன்படுத்துவாங்க? நீங்க பொழுது பார்த்துருப்பீங்க, அப்பா அண்ணன் எல்லாம் ஷர்ட் போட்டு பேண்ட்ஸ் போட்டு இந்த பெல்ட்டை அவங்க போட்டுக்குவாங்க. எல்லாம் நீட்டா இருக்கணுன்றது போட்டுக்குவாங்க. ஆமா தானே? அதே போட்டுதான் இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் எதற்கு நம்மளுக்கு தேவைன்னா, நம்மளுக்கு உண்மை எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எது உண்மை? நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, ஏசப்பா என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாரு,
ஏசப்பா மீண்டும் வரப்போகிறாரு, வேத வசனம் உண்மை அப்படின்ற எல்லா ட்ரூத்தும் நம்மளுக்கு ஒரு பெல்ட் மாதிரி ஸ்ட்ராங்கா நம்மளை ஃபிட்டிங்கா எல்லாத்தையும் குடிச்சுக்கிறதுக்காண்டி நம்ம பைபிள் படிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் ஒன், பெல்ட் ஆஃப் ட்ரூத். பெல்ட் சில்ட்ரன் நம்ம இடுப்புல கட்டணும் ஸ்ட்ராங்கா நிக்கிற பெல்ட். எங்கே பெல்ட்? யார் எடுத்தா? ஐயோ சில்ட்ரன், போச்சு. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நம்ம ரெண்டாவதுக்கு போயிடுவோம். சத்தம் போடாம பெல்ட் வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். ஆல்ரைட், நம்பர் 2 என்னவா இருக்கும்? எஸ், இங்கிலீஷ்ல breastplate of righteousness. ஓகே, டீச்சர் தமிழ்ல படிக்கிறேன். நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம். ஓகேவா? இங்க உங்க செஸ்ட்ல என்ன இருக்கு? ஹார்ட் இருக்குல்ல? ஹார்ட் எப்படி இருக்கணும்? ரைட்டா இருக்கணுமா? ஆண்டுக்கு முன்பதாக ரைச்சஸ் அப்படின்னா ரைட்டா இருக்கணும். ரோமானது எதுவுமே இருக்கக்கூடாது சில்ட்ரன். எது சரியில்லையோ அது வேண்டாம். அதை தடுப்பதற்கு வருகிற எல்லா ராங் திங்ஸையும் தடுக்கிறதுக்கு தான் இந்த நீதி என்னும் மார்க்கவசம். ஓகேவா சில்ட்ரன்? breastplate of righteousness. Alright, number 2, breastplate of righteousness. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். மூணாவது எதுவா இருக்கும்? நம்ம வெளியே புறப்படுவது முன்ன எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்? பாதரட்சி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? ஷூ. ஆல்ரைட் சில்ட்ரன், இந்த ஷூ என்ன சொல்லுது வேதத்துலனாக்கா, this is readiness for the gospel of peace. ரெடியா சமாதானத்துக்குரிய நற்செய்தியை நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போக ரெடியா இருப்பதற்கு இந்த பாதரட்சை நம்மளுக்கு முக்கியம் என்று சொல்லுது. ஆல்ரைட் சில்ட்ரன், நம்பர் 3 நம்ம என்றைக்கும் ரெடியா இருக்கணும். எதற்கு? தேவனுடைய பெரிய ரொம்ப எப்படி சொல்றது, வார் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தீமை இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு சமாதானத்தை கொண்டு போகிற, சமாதானம் செய்கிற தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்க ஷூ போட்டுக்கணும். ஆல்ரைட் சில்ட்ரன், நம்பர் 3 நம்ம பாதரட்சை. இப்பொழுது நம்ம 3 வர்க்கத்தை அணிஞ்சிட்டோம். சரியா? முதலாவது என்னது? பெல்ட் ஆஃப் ட்ரூத். ரெண்டாவது என்னது? breastplate ஆஃப் righteousness. மூணாவது என்னது? ரெடினஸ். ஓகேவா? ஷூ ஃபார் ரெடினஸ் டு say the gospel of peace. ஆல்ரைட், இப்போ நாலாவதுக்கு போகிறதுக்கு முன்ன அடுத்து இன்னும் 3 இருக்கு சில்ட்ரன். 4, 5, 6. இதற்கு போகிறதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிப் போடுறேன். இதை போட்டுட்டு அடுத்து மீண்டும் 4வதுக்கு வருவோம். ஓகே சில்ட்ரன்? ஹாய் சில்ட்ரன். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல் லெசனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஓகே, இங்க பாருங்க, நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, இங்கிட்ட இருக்காங்க. ஓகே, இந்த நபர் மேல இவங்க அந்த பாய்சன் பாலை விட்டு அடிப்பாங்க. அவங்க மேல படுதா இல்லையான்னு நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்லுவோமா டுகெதர்? 1 2 3 ஸ்டார்ட். பாருங்க சில்ட்ரன், எல்லா பால்ஸும் அவர் மேல பட்டுருச்சு. ஓகே, இப்ப உங்களுக்கு இன்னொரு சீன் காட்டுறேன். ஆல்ரைட் சில்ட்ரன், இப்ப சீன் 3க்கு சீன் 2க்கு டீச்சர் என்ன செய்ய போறேன்னா, இந்த பெட்ஷீட்டை இந்த கேர்ளுக்கு முன்னாடி வைக்க போறோம். ஓகேவா? இப்ப அதே போல சில பிள்ளைங்க இவங்க மேல சாக்ஸ் பாய்சன் பால் வீசுவாங்க. ஓகேவா? இப்ப அவங்க மேல படுதா இல்லையா நம்ம பார்ப்போம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3. ஆல்ரைட், வெரி குட். ஓகே, இப்போ அவங்கள கேட்போம், girl, any of the poison ball உங்க மேல பட்டுச்சா? இல்ல. சோ அவங்க மேல எதுவும் படாம இந்த word
of God shield அவங்கள protect பண்ணிடுச்சு. Okay, my children? Very good. Over to the lesson. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்க பாய்சன் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. முதல் பாய்க்கு என்ன ஆச்சு? பாய்சன் பால் எல்லாம் ஒரு மேல பட்டுருச்சு. ரெண்டாவது அந்த கேர்ளுக்கு என்ன ஆச்சு? எந்த பாய்சன் பாலும் அவங்க மேல படல. ஓகேவா? ஏன் படல? பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஷீல்டு இருந்துச்சு. வேர்ட் ஆஃப் காட் என்ற ஒரு ஷீல்டு அவங்க முன்னுக்கு இருந்துச்சு. எஸ் சில்ட்ரன், நம்ம ஒரு கேடகம் ஷீல்டு. நம்ம ஏன் அந்த ஷீல்டு படிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க படத்துல பாக்குறீங்க, ஆமா தானே? அந்த ஷீல்டு, எஸ், இந்த ஷீல்டு நம்மளுக்கு எதுக்குனாக்கா வருகிற எல்லா பொல்லாங்கனுடைய பொய், அவனோட தந்திரம் சில நம்மளை எதிர்த்து வருது. பிசாசு என்ன சொல்லுவான்? ஐயோ யூ நோ குட்லா, நீனா ஐயோ ரொம்ப சின்ன பிள்ளை, தேவனுக்கு நீ என்ன செய்ய முடியும்? பாட்டு பாடுறியா, உன் குரல் நல்லாவே இல்லை அப்படின்னு பிசாசு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏசப்பாக்கு நீ ரொம்ப நோட்டீஸ் செய்யலையா, ஏசப்பா பண்ண பிடிக்காது அப்படிலாம் பொல்லாங்கன் வந்து பிசாசானவன் பொய் சொல்லுவான். அந்த பொய் ஹேரோ மாதிரி நம்மளை எதிர்த்து வந்துக்கிட்டே இருக்க சில்ட்ரன். ஒவ்வொரு நாளும் வருது சில்ட்ரன். நம்ம வெளியே போகும்போது ஸ்கூல்ல வீட்டில் அந்த மாரி நெகட்டிவ் வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கிட்ட வராதபடிக்கு, இந்த பொய் நம்ம மைண்டை குழப்பாதபடிக்கு நம்மளுக்கு ஒரு ஷீல்டு வேணும் சில்ட்ரன். ஆல்ரைட், ஓகே, இந்த ஷீல்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல்ரைட் சில்ட்ரன், நம்பர் 4 ஷீல்டு நம்மளுக்கு தேவை. பொல்லாங்கன் எதிர்த்து வரும் அக்கினியை, ஓகேவா, அதற்கு எதிர்த்து நிற்கிற நம்மளுக்கு கேடகம் நம்மளுக்கு தேவை. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும். நம்பர் 5 என்னவா இருக்கும் சில்ட்ரன்? இருங்க, யோசிச்சுட்டே இருங்க. ஹலோ, என்னன்னு பாக்குறீங்களா சில்ட்ரன்? இது ஹெல்மெட். இது ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் எங்க பாய்ப்போம்? நம்ம தலையில பாய்ப்போம். ஆமா தானே சில்ட்ரன்? தலை எதுக்கு பாய்ப்போம்? இது தலைக்கு நம்ம ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாய்ப்போம். ஓகே, வேதத்துல ஹெல்மெட்னு சொல்லியிருக்கு. ஆனா என்ன ஹெல்மெட்? ரட்சண்யம் என்னும் தலை சீரான்னு போட்டிருக்கு சில்ட்ரன். இங்கிலீஷ்ல ஹெல்மெட் ஆஃப் சல்வேஷன். இந்த ஹெல்மெட் ஆஃப் சல்வேஷன் எதுக்குன்னா, நீங்க ஹெல்மெட் சல்வேஷன் என்ற ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட். நம்ம தேவன் நம்மள விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு எந்த பொய்க்கும் எந்த ஒரு பிசாசோடைய திட்டங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். So our mind is protected with the helmet of salvation. Alright children? Children, இப்ப நம்ம கடைசி போறதுக்கு முன்னால ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். Alright, number 1 என்ன பார்த்தோம்? Belt of truth பார்த்தோம். Okay, அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? Breastplate of righteousness பார்த்தோம். Okay, மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம்? Shoes of readiness for the gospel of peace சொல்றதுக்கு shoes பாதரட்சை நம்ம பார்த்தோம். ஓகே, நாலாவது என்ன பார்த்தோம்? shield of faith. ஓகேவா? shield of faith. அஞ்சாவது என்ன பார்த்தோம்? helmet of salvation பார்த்தோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியா என்ன அது வேண்டும்? என்ன நம்மளுக்கு முக்கியம்? சண்டை போடுறதுக்கு என்ன முக்கியம்? எல்லாம் போட்டாச்சு. சண்டை போடுறதுக்கு என்ன? ஓ, ஸ்வார்ட். சில்ட்ரன், ஸ்வார்ட் நம்மளுக்கு தேவையில்ல சண்டை போடுறதுக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஓடி போய் கிச்சன் வச்சு பிக் நைஃப் எடுத்து வந்துடலாமா? இல்ல சில்ட்ரன், வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல 6வது வருகிறது. கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. இருங்க.
இந்த தேவனுடைய வசனம். ஓகே, வேர்ட் ஆஃப் காட் given by the Holy Spirit தான் நம்மளோட ஆயுதம். இது எல்லாத்தையும் அணிந்துட்டு எல்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல, இந்த வேர்ட் ஆஃப் காடை வைத்து நம்ம பிசாசு கூட சண்டை போட்டு எல்லா ஈவல் பிளான்ஸையும் நம்ம ஜெயிக்க போறோம் children. Alright children, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ப்ரே பண்ணும் போதும் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேர்ட் ஆஃப் காட் இருக்குது. வேர்ட் ஆஃப் காட்ல சொன்ன மாதிரி அந்த சர்வாயுத வர்க்கம் ஃபெய்த்து, ரைச்சஸ்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், வேற என்னது, ரெடினஸ் டு த காஸ்பல் ஆஃப் பீஸ், இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும் சில்ட்ரன். போட்டுட்டு தான் நம்ம ப்ரேயரில் உட்காந்து வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நம்ம போர் செய்ய போகிறோம். அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு காரியத்துக்கு போகும்பொழுது தேவனுடைய உதவி நம்மளுக்கு தேவை. எப்படி அந்த கேர்ள் மேலே எந்த பாய்சன் பாலும் படலையோ அதே போல தேவன் நம்மளுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருப்பார். ஓகே, அப்ப எந்த ஈவலோ நம்மள அணுக முடியாது, நம்ம ஜெயிச்சிடுவோம் children. ஓகேவா? நம்ம we are the soldiers for God and we will win the battle with Christ. Yes sir. Hi children, it's time for memory verse. இன்றைக்குரிய memory verse Ephesians chapter 6 verse 11. Put on the whole armor of God, that you may stand against the wiles of the devil. Put on the whole armor of God, that you may stand against the wiles of the devil. Shalom kids, shalom parents. Okay, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் செக்ஷனுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் செய்ய போகிறோன்றது, எப்படி செய்ய போகிறோன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், நம்ம கிராஃப்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா, நம்மளுக்கு A4 பேப்பர் வேணும். அப்படி உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இருந்தால் கலர் பேப்பர்ஸ் இன்னும் குட் பெட்டர். அண்ட் தென் நம்மளுக்கு கலர் பென்சில்ஸ் வேணும் அண்ட் மேஜிக் கலர். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, நம்ம எப்படி கிராஃப்ட் செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே, இன்னைக்கு லெசன் வந்து நீங்கள் வந்து ஆர்மர் ஆஃப் காட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுபடி நம்ம இப்போ அந்த கிராஃப்ட் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி A4 பேப்பர். ஸோ நான் வந்து A4 பேப்பர் வந்து இங்கே ஒரு 4 கலர்ஸ் வந்து நான் கலர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கலர் பேப்பர்ஸ். ஸோ நான் வந்து A4 பேப்பரில் 4 கலர்ஸ் வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஆரஞ்ச், yellow, லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சில்ட்ரன் பாருங்க, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. டீச்சர் வந்து ஆல்ரெடி கலர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கலர் பண்ணினதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட வந்து கலர் பேப்பர்ஸ் இருந்தாக்க நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கலர் பேப்பர்ஸில். ஓகே, நம்ம செகண்ட் ஒன் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன் பாருங்கள், டீச்சர் வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி ஷேப், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. 4 கலர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஓகே, 4 கலர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம வந்து அதே A4 பேப்பரில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து இங்கே கம் போட்டு ஒட்டிடுங்க. கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஸோ இது வந்து இப்படி வந்துடும். அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 5 லைன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ்
வரைஞ்சிக்கிங்க. ஸோ இது இங்கே வந்து ஒரு பாக்ஸுக்கு நம்ம ஒரு கலர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து டீச்சர் கலர் பண்ண போகிறேன். இங்கே கலர் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு பாக்ஸுக்கு நம்ம ஒரு கலர் செய்ய போகிறோம். ஓகே சில்ட்ரன், பாருங்கள், நான் சொன்னதை போலவே 5 பாக்ஸ் நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். 5 பாக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கலர். ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் அடிக்க போகிறீங்கன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து நம்ம வந்து பைபிள் வேர்சஸ் நம்ம இங்கே வந்து எழுத போகிறோம். ஓகே, வந்து நம்ம என்ன எழுத போகிறோன்னு பார்ப்போமா? ஓகே சில்ட்ரன், நம்ம வந்து இப்போ அந்த பைபிள் வேர்ஸை அதை நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட மேஜிக் கலர் எடுத்து நீங்கள் அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் இங்கே எழுதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து your word is truth. ஓகே, இங்கே கீழே வந்து John 17:17. ஓகே, இப்படி நீங்கள் எழுதிக்கிங்க. ஒரு இது வந்து டீச்சர் எழுதிட்டேன். ஸோ செகண்ட் ஒன் நம்ம வந்து வேறு வேர்ஸ் எழுத போகிறோம். His truth shall be your shield and buckler. Psalms 91:4. Okay, then third one, the entirety of your word is truth. Psalms 119:160. Okay, fourth one, send out your light and your truth, let them lead me. Psalms 43:3. Okay, fourth one. So இந்த மாதிரி 4 எழுதிக்கிங்க. தென் இது நம்ம முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டீச்சர் வந்து சொன்னா இல்லையா இந்த 5 பாக்ஸஸ். ஸோ இதுலேயும் நம்ம வந்து எழுத போகிறோம். இதில் என்ன எழுத போகிறோம்னா ட்ரூத், TRUTH இந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஓகே சில்ட்ரன், பாருங்கள், நம்ம கிராஃப்ட் வந்து இப்போ ரெடி. நம்ம கிராஃப்ட் வந்து செஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சுருங்க. உங்களோட ஐடியாஸில் உங்களுடைய கலர்ஸ், உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஸோ இதே மாதிரி செஞ்சு டீச்சருடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். டேக் கேர். பாய். சில்ட்ரன், இப்போ நம்ம இன்றைய நாளுக்குள்ள கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம க்ளோசிங் ப்ரேயர் செய்ய போகிறோம் சில்ட்ரன். அதுக்கு முன்பதாக நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட், மெமரி வேர்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவீங்க. லெசனை பற்றி நீங்கள் இன்னும் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னு டீச்சர் நம்புகிறேன். ஓகேவா சில்ட்ரன்? வாங்க எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபம் பண்ணலாம். அப்பா பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. அப்பா, இந்த நாள் எங்கள் கூட
கலந்து கொண்ட எல்லா சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாள் லெசன் அவர்கள் கற்றுக்கிட்டது போல ஆண்டவரே அப்பா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் அணிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வருகிற பிசாசுரை எல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தீமையை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை எதிர்கொள்ள நிற்கிறவே செய்யுங்க. ஜெபத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் அவங்க அணிந்து கொண்ட ஆண்டவர் அப்பா, அவர்கள் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. அவங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, சிந்தையை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் அப்பா. அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை பொய்யிலேருந்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை அப்பா. எல்லாவித வருகிற தீமையிலேருந்து ஆண்டவரை இந்த பிள்ளைகளை காத்துக்கொண்டு அவர்களை வழி நடத்துங்க அப்பா. அவர்கள் அவங்களோடு இருக்கும் பொழுது ஜெயம் கொள்வார்கள் ஆண்டவரை. எல்லா சூழ்நிலையும் ஜெயம் கொள்வார்கள். ஏனென்றால் ஆண்டவரை, நாங்கள் ராஜாதி ராஜா தேவாதி தேவனுடைய ஆண்டவரே அப்பா ஆர்மியா இருக்கிறோம் ஆண்டவரை அப்பா. we are yours God. நீங்க எங்களுக்கு முன்பதாக போகிறீங்க ஆண்டவரை, நீங்க எங்களுக்கு முன்பதாக நிற்கிறீங்க ஆண்டவரை அப்பா. you are the shield for us அப்பா Father God. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, நன்றி என்று சொல்லி நாளை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Shalom. John 3:16. For God loved the world in this way He gave His one and only Son, so that everyone who believes in Him will not perish but have eternal life. This is my craft. Thank you. Shalom. John 3:16. For God loved the world in this way He gave His one and only Son, so that everyone who believes in Him will not perish but have eternal life. This is my craft. Thank you. Shalom. John 3:16. For God so loved the world that He gave His one and only Son. Whoever believes in Him shall not perish but have eternal life. Thank you. Here's my craft. Shalom. John 3:16. For God so loved the world He gave His only begotten Son, that whoever believes in Him should not perish but have everlasting life. Thank you.